இன்றைக்கி மார்கழி டே 10. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிருஷ்ணரின் வளர்ந்த ஊர். என்னடா இப்படி ஒரு முக்கியமான டைட்டில் போட்டிருக்காங்களேன்னு நினச்சி பார்ப்பீங்க. ஆனால் நான் உண்மையான டைட்டிலை சொன்னேன்னா நீங்கள் அதை ஈஸியாக கிராஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க இல்லையா? அதனால தான் இந்த டைட்டில். நம்ம எப்போவுமே கார்ட்டூன்லேயோ இல்லை தான் எதனா பிக்சர் எடுத்தாலோ நம்ம கிருஷ்ணர் யமுனை நதிக்கரம் ஓரமாகவே இல்லைன்னா மலை பக்கத்தில் இல்லைன்னா அப்படியே கிராஸ் ஃபுல் பசுமையான இருக்கிற இடத்துல தான் அவர் இருப்பார். ஆனால் கோகுலத்தில் எப்படி அதை மாதிரிலாம் இருக்காதேன்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. வசுதேவர் எங்கே கிருஷ்ணர் பிறந்தார்? மதுராவில். வசுதேவர் எங்கே கொண்டு போய் சேர்த்தாரு? கோகுலத்தில். ஆனால் இது என்னடா பசுமையான இடம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. அதுதான் விருந்தாவனம். அங்கே தான் வாழு பண்ணுற கொஞ்சம் வளர்ந்த கிருஷ்ணர் இருக்கார். இது ஏன் பார்த்தீங்கன்னா முதல்ல மதுராலேருந்து கோகுலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வசுதேவர் அங்கே கோகுலத்துக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட்டு இருந்தது. ஆனால் கிருஷ்ணர் கோகுலத்துக்கு கொண்டு போன உடனே அவர் பிறந்துட்ட உடனே அங்கே ஃபுல்லாக பீஸே டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்சர் எப்போவுமே இவனை அழிக்கணும்னு சொல்லிட்டு பெரிய பெரிய டிமானர்ஸ் அவங்களெல்லாம் அனுப்பிக்கிட்டே இருக்காரு. அது எல்லா கவர்ட்ஸு எல்லா ஊர் மக்கள் எல்லாருக்குமே பாதிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. இது ரொம்ப அவங்கள இம்பேக்ட் பண்ணதுனால ஊர் பெரியவங்கெல்லாம் ஒரு நாள் நந்தகோபார்கிட்ட ஒரு மீட்டிங்கை போட்டு, நந்தகோபாரே, எங்களால் இதுக்கு மேலே பொறுத்துட்ருக்க முடியாது, இந்த கிருஷ்ணரை கொல்றேன்னு சொல்லிட்டு நிறைய டீமனர்ஸ் எல்லாம் அரக்கர்களாக வர்றாங்க, எங்களுக்கு ஒரே பயமாக இருக்குது, எங்கள் பிள்ளைகளுக்கு வெளில போகவே பயமாக இருக்குது, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நந்தகோபர் சொல்கிறாரு. சொல்லுன்னும் போது என்னன்னா யமுனை நதிக்கரை ஓரமாக இருக்கிற ஒரு பசுமையான இடம் தான் விருந்தாவனம். அங்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இங்கேருந்து அங்கே நம்ம ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ நந்தகோபர் யோசிக்கிறாரு, இதுவும் நல்ல ஐடியா தானே அப்படின்னா எனக்கு ஓகே. ஆனால் நீங்கள்லாம் திருப்பி முதலேருந்து எல்லா குட்ஸையும் எடுத்துகிட்டு போய் எல்லா மாடுகளெல்லாம் மேய்ச்சிட்டு போய் அங்கே போய் வச்சு அங்கே வீடுகள்லாம் கட்டி அதுக்கெல்லாம் நிறைய நேரம் நீங்கள் சம்மதிச்சிங்கன்னா எனக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறாரு. அப்பா சொல்கிறாரு, ஓகே நாங்கள் இதுக்கு சம்மதிக்கிறோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லா ஊர் மக்களும் அவங்களுடைய வீட்டில் இருக்கிற எல்லா சாமான்களையும் எடுத்து மூட்டை கட்டி அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய புல்லக்ஸ்லாம் ஒரு கார்ட்டில் கட்டி புல்லக் கார்ட்டில் அவங்களுடைய எல்லா உமனும் அவங்களுடைய பிள்ளைகளும் அந்த புல்லக் கார்ட்டில் போகிறாங்க. அவங்க போகும்போது ஜாலியாக எல்லோரும் பாட்டு பாடிக்கிட்டு சில பேர் இறங்கி டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த குழந்தைங்களும் ஜாலியாக தலையாட்டிக்கிட்டே வராங்க. இது ஒரு அட்வென்ச்சரஸான ஜர்னின்னே சொல்லலாம். அங்கே விருந்தாவனம் போய் சேர்ந்து முடித்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக அந்த பசுமையான இடத்துல இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் எல்லாரும் சேர்ந்து அவங்களுடைய எல்லாருடைய குடிசையும் கட்டி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க. அவங்களுடைய வீடு எல்லாமே முடிஞ்சது, செட்டில் ஆகிடுறாங்க. 1000 பேர் சேர்ந்தால் எதுதான் கஷ்டம், எல்லாம் பண்ணி முடித்து ஈஸியாக வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுடுறாங்க. இப்போது கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், அவரும் வளர்ந்துட்டே போகிறாரு. அதனால் அவரும் இப்போ நடப்பார், எல்லாமே பண்ணுவார். இப்போ அவர் ஒரு அட்வான்ஸ்டான 2.0 அப்படின்னே நம்ம சொல்லலாம். அப்போது அவர் சின்ன வயசில் கை குழந்தையாக இருக்கும்போதே அவ்வளோ குறும்புனா இப்போ வளர்ந்துருக்க வேறு செஞ்சுருக்காரு, எவ்வளோ குறும்பு இருக்கும். ஆனால் விருந்தாவனத்துக்கு எல்லா கோபிகள் எல்லார்கிட்டேயும் என்ன அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சதுன்னா அவர் வாசிக்கிற முரளி, அதாவது புல்லாங்குழல். அந்த ஓசையை கேட்டு பேர்ட்ஸு கூட சிற்பன்றதை நிறுத்திட்டு அந்த புல்லாங்குழல் ஓசையை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அமைதியாக கேட்குமா. எல்லா உமனும் அவங்களுடைய முக்கியமான ஒர்க்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு சாய்ச்சிட்டு இருக்கும்போது அதெல்லாம் மறந்துட்டு அப்படியே கீழே போட்டு கிருஷ்ணர் இருக்கிற இடத்துக்கு அவங்க ஓடி போவாங்களா. எல்லா மாடு 6 அறிவு உள்ள மனுஷங்களும் இல்லாமல் 5 அறிவு உள்ள மாடும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா.
கிருஷ்ணர் தேடியே போயிட்டு இருக்குமா. அவருடைய புல்லாங்குழல், அவர் அழகு எல்லாமே அவரை அட்ராக்ட் பண்ணிச்சு எல்லார்கிட்டையும். எல்லாருக்கும் விருந்தாவனத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னைக்கான பாசுரத்தோடைய நோட்டை இப்போ நம்ம பார்க்கலாம். என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டாள் தன்னுடைய தோழியை உறக்கத்தில் இருக்கும் போது சொல்கிறா, நம்ம இப்படி கும்பகர்ண மாதிரி தூங்கிட்டு இருக்காமல் நம்மளுடைய பெருமாள் கண்ணனை போய் சேவிச்சுட்டு வரணும், நீ எழுந்து வா அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்தில் சொல்கிறா. இன்னைக்கான பாசுரத்தை இன்னைக்கு காண்போம் வாங்க. நோற்று சுபர்க்கம் புகுகின்ற அம்மானாய் மாற்ற முந்தாரோ வாசல் திறவாதா நார துராய் மொழி நாராயணன் நம் போற்ற பறை தரும் புண்ணியனார் கொண்டொரு நாள் கூட்டத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெரும் புரிந்தான் தந்தானோ காற்ற அனந்தன் உடையாயருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோரம் பாவார் நூற்று சுபர்க்கம். ஆண்டாள் திருவடிகளே சொன்னேன்.